ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, ஆசீர்வாதமாக ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க்கு புத்தகத்தில் 5வது அதிகாரம் 36வது வசனத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடன் ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, மற்ற ஜனம் சொல்லுகிறது, வீட்டில் உள்ள இவருடைய ஜெப ஆலய தலைவனுடைய வேலைக்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து விட்டால் போதகர் வந்தாலும் காப்பாற்ற முடியாது, ஆகையினால நீ அவரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, வந்துவிடும் என்று சொல்லும் பொழுது, இந்த வார்த்தைகளை கேட்ட இயேசு கேட்டவுடன் ஆண்டவர் அந்த ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, உலகத்தார்கள் சொல்லுவார்கள், மற்ற கடவுளை நம்பாதவர்கள் சொல்லுவார்கள், கடவுளை நம்பாதவர்கள், கடவுள் இல்லை என்று சாதிக்கிறவர்கள், கடவுள் ஏதோ ஒன்றை கடவுள் என்று வணங்குகிறவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுவதுபடி எல்லாம் நடப்பது இல்லை. அன்புக்குரிய சகோதரியே, இங்கே இயேசு வர கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது. இங்கே இயேசுவை கூப்பிட்டு அவளுடைய குமாரத்தி சிறு பெண் மரித்து போயின நிலையில அப்படியே கிடக்கிறாள். இந்த வேளையில இயேசுவை கூப்பிட்டால் இந்த வியாதி சுகமாகும் என்று இவனுடைய எண்ணம். இவருடைய குமாரத்தி வியாதியிலே கிடந்தான். வியாதியிலே மரிக்க போற தருவாயில இவருடைய குமாரத்தி கிடக்கிறார். அப்படி கிடக்கிற வேளையில இயேசுவை கூப்பிட்டு வந்தால் எப்படியாவது சுகமாக்கி விடுவார் என்ற ஒரே எண்ணம் இவனுக்கு. ஆகையினால இயேசு பின்னாடியே வந்து, அவர் எங்கே போகிறாரோ அங்கேயே வந்து காரியத்தை சொல்லி அவர் பின்னுக்கே நடக்கிறார். அப்படி பின்னுக்கே நடந்து கொண்டே இருக்கிற வேளையில் அவர் வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவரை சுற்றிலும் திரள் கூட்டம், ஏராளமான திரள் கூட்டம். அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ வந்து அவரை தொடுகிறார், சுகமடைகிறார். இதையெல்லாம் பார்க்கிறான் அந்த ஜெப ஆலய தலைவன். இதெல்லாம் பார்த்து கொண்டு அவர் பின்னாலே பின்பற்றி போய் கொண்டு இருக்கிறான். அப்பொழுது இவருடைய வீட்டார் யாவரும் வந்து சொல்லுகிறார்கள், ஐயா, அவர்களை நீங்கள் வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய குமாரத்தி இறந்து விட்டால் நீர் செய்ய வேண்டிய காரியத்தை வந்து செய்யும் என்று அழைப்பு வருகிறது. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அவனை பார்த்து, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. அன்புக்குரிய சகோதரியே, மற்றவர்கள் சொல்லுவது போல் அல்ல. மனிதன் ராசி பலன் பார்ப்பது மட்டுமல்ல, ராசி பலனை தேவன் மாற்றி அமைக்க இவர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அன்புக்குரிய சகோதரியே, ராசி பலனை விட இவர் ராசி பலனையே மாற்றி அமைக்கிறவர் இந்த இயேசு. அன்புக்குரியவர், இவர் மரித்து விட்டால், இந்த பிள்ளை சிறு பெண் மரித்து விட்டால், ஆனால் எல்லாரும் சொன்னார்கள் மரித்து விட்டாள் என்று. ஆனால் இயேசு, விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ எப்படி ஆனாலும் சரி, எந்த நிலையில போனாலும் சரி, நீ என் மேல் உள்ள விசுவாசத்துல உறுதியாய் பற்றி வந்து. அன்புக்குரிய சகோதரியே, இந்த நாளில் இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி 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 நீ சோர்ந்து போய் இருக்கிறாயா? மற்றவர்கள் சொல்லுவாங்க, இந்த இயேசுவை நீ போனிய, கூட்டம் கூட்டமாக போனிய, உனக்கு என்ன கிடைச்சிது? நீ கடைசியில் உன் அக்கா பாரு நல்லா இருக்கா, உன் தங்கச்சி பாரு நல்லா இருக்கான், உன் தம்பி பாரு ஏன் கூட்டத்துக்கே போகலை, அவன் நல்லா இருக்கிறான், ஆனால் நீ நல்லா இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு நபரும் சொல்லுவாங்க. அதை கேட்டு நீ கலங்காத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, இன்னும் இந்த இயேசுவை பின்பற்றுவேன், அதில் நீ உறுதியாயிரு. கர்த்தர் உன்னை உறுதியாக இருக்கிற வேளையில இயேசுவை பின்பற்றுவதில் நீ உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் உன் நிலைமையை மாற்ற அவர்
வல்லமுள்ளவர், இப்படி இருந்தவனா இப்படி மாறிவிட்டான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அவர் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு காரியம், விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்கிறார். ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, விசுவாசம்தான் தேவன் எதிர்பார்க்கிறது. ஆம் விசுவாசம் மட்டும் நாம் இழந்து விட்டால் தேவனிடத்திலிருந்து நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தை மாத்திரமே அவர் செய்வார் என்கிற விசுவாசத்தை மட்டுமே நாம் இழந்து விட்டால் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, இதுக்கு மேல என்னால பலன் இல்லைன்னு நீ சொன்னாலும் சரி, அவரிடத்துல ஒப்பு கொடு. அவர் உன்னை விசுவாசம் உள்ளவனாக ஒப்பு மாற்றுவார். அவர் விசுவாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ எந்த சூழ்நிலை இந்த இயேசு அங்க வருகிற அந்த குமார பிள்ளையை பார்த்து தூக்கி விடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன சகோதரியே, இந்த நாளிலும் பிள்ளையை கையை பிடித்து தாலி தகுமி என்று அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். ஆம் உன்னுடைய நிலைமை மாறிவிடும். எல்லாம் சொன்னவங்க போறான், கூட்டம் கூட்டமா போனியே, கூட்டம் கூட்டமாக போனியே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குற்றம் சாட்டுகிற ஊழியர்களும் எழும்பி இருக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ அதை பின்பற்று. அதெல்லாம் கேள்வி கேட்காத, காதலை வாங்கி கொள்ளாத. உன்னை கர்த்தர் விசுவாசம் உள்ளவனா இருக்க சொல்கிறார். இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையின்படி நீ விசுவாசம் உள்ளவனா, கடைசி மட்டும் என்னதான் வருகிறது. ஒரு மனிதனுக்கு மரணத்துக்கு பின்பு ஒன்று வராது. அதை மாத்திரம் நீ நம்பிக்கொள். அதற்கு முன்னு இயேசு வந்து முன்னை உயிரிழச் செய்வார். ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வேத வசனம் நீ அனைத்தையும் இழந்து விட்டியா? இந்த இயேசுன்னு சொல்லி கூட்டம் கூட்டமாய் போய் எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டாயா? இயேசு உன்னை உயர்த்த வல்லமுள்ளவர். எந்த இடத்துலனாலும் சரி, அவருக்காக இழந்ததை நீ திரட்டத்தனையா தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இயேசு விசுவாசத்தை மாத்திரம்தான் பார்க்கிறார். உனக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கிறது? எந்த நிலையிலும் அவரை பின்பற்றுவாயா? எந்த நிலையிலும் உறுதியாய் இருப்பாயா என்று அதை மாத்திரமே இயேசு பார்க்கிறாரே தவிர மற்ற எதையும் இருக்கல. அதே போல 1 சாமுவேல் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அங்கு சவுலுக்கு விசுவாசம், அவன் மற்ற ஜனங்களெல்லாம் நாகாஸ் என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேலர்களே நான் உங்களை அடிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். இஸ்ரவேலர்களை நான் உங்களை அடிமைப்படுத்துவேன். அப்பொழுது இஸ்ரவேலர் மூப்பர்கள் எல்லாம் போய் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை கேட்குறோம் அப்படி. ஆனால் அந்த நாகாஸ் என்கிறவனுக்கு சொல்றான், உங்களுடைய கண்களை பிடுங்குவதே என்னுடைய உடன்படிக்கை என்று சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஐயோ நம்மை விடுவிப்பார் யார் என்ற வேளையில இந்த சவுலுக்கு இந்த செய்தி இவனுடைய செவியில் விழும் பொழுது, இவன் நாளை சூரிய உதயத்துக்கு முன்பதாக உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று விசுவாச வார்த்தைகளை கூறுகிறான். இதற்கு முன் அவன் ஒரு யுத்த வீரனா இல்லை. அவன் யாரு அப்படின்னா அவன் ஓடி ஒளிஞ்சவன். ஆனா இவனுக்குள்ள இந்த விசுவாசம் எப்படி வந்தது? அவன் சொன்ன வார்த்தையின்படி விசுவாசத்தோடு அவன் சொன்னான். அதே போல அந்த பொழுது விடிந்தவுடன் அவர்களுக்கெல்லாம் ஜெயம் கிடைத்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுக்கும் இந்த நாளில் என்னைக்கு பொழுது விடியும், என்னுடைய சூழ்நிலை என்னைக்கு மாறும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயா? கலங்காத, திகையாத. இந்த இயேசு உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். எந்த நிலையில இருந்தாலும் சரி, உன்னை உயிரடைய செய்ய வைப்பார். அன்பு மற்றவர்கள் இவனுடைய நிலை அவ்வளவுதான், இவனுடைய காரியம் அவ்வளவுதான் அப்படி என்று மற்றவர்கள் எண்ணி நகையாடுகிறார்களா? நகையாட வேண்டிய அவசியம் இல்லை. நகையாடுவதற்கும் உன்னைய நகையாட வைப்பதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார் என்று எண்ணிக்கொள். இது நான் நகையாடுவதற்கு ஒரு காலம், அதனால நகையாடி கொள்ளுங்கள் என்று நீ சொல்லுவாயே தவிர மற்றபடி நீ என்ன செய்? கிறிஸ்துவை பின்பற்றுவதில் நீ உறுதியாக இருந்து நீ கிறிஸ்துவனுடைய வார்த்தை உனக்கு என்ன சொல்லுது அதை மாத்திரம் பிடித்து அதிலே நில்லு. மற்றவர்கள் என்ன சொல்றாங்க அது உனக்கு காதுல விழ வேண்டாம். வேத வசனம் உனக்கு என்ன சொல்லுது அதை மாத்திரம் கேளு. அந்த வசனத்தின்படி நீ நட, அந்த வசனத்தின்படி நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்பொழுது உனக்கு எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை தருவார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த சவுல் சொன்னா இவனுக்குள்ள ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை மாத்திரமே தூண்டிவிட்டார். இந்த விசுவாசம் வருவதற்கு காரணம் என்ன
வேத வசனத்தின்படி பார்த்தா அவனுக்குள் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டது. இப்பொழுது எப்படிப்பட்ட நிலையிலையும் உனக்கு அந்த விசுவாசம் வேணுமன்னா, நீ விசுவாசத்துல தொய்ந்து போவே, ஆனால் நீ பரிசுத்த ஆவியில நிரப்பப்படவில்லை. இப்பொழுது நீ பரிசுத்த ஆவியில உபவாசித்து காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்துல இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவியை தாரும் என்று விரும்பி அவரிடத்துல அவரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார். அவர் சொல்லுகிறார், மற்ற எதையும் நீ கேளுன்னு சொல்லவில்லை, உலக பொருளை அவரிடத்துல கேளுன்னு சொல்லப்படலை, பரிசுத்த ஆவியை போராடி பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை மாத்திரமே கேட்க சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் ஏன் மற்ற உலக பொருளை போராடி கேட்க சொல்லல? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாலே உலக பொருள் உனக்கு பின்னால வரும், அவர் எல்லாம் உனக்கு கூட கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்லு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை கேட்க வேண்டியது எங்க? ஆனா ஆண்டவர் சொல்றார், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில ஆண்டவர் சொல்றார், ஜெப ஆலய தலைவனை பார்த்து, ஜெபா நடத்தக்கூடிய ஒரு ஆலய தலைவனை, வேதத்தை போதிக்கிற அந்த தலைவனுக்கே விசுவாசம் இல்லை. அப்படியானால் சபைக்கு வரக்கூடிய சபையின் விசுவாசிகளுக்கு எப்படி விசுவாசம் இருக்கும்? அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீ மற்றவர்களை பார்க்காத, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், கர்த்தர் நடத்துவார் என்கிற விசுவாசத்துக்குள் வா. அதே போல லூக்கா புஸ்தகம் 8வது அதிகாரம் 25வது வசனத்துல அங்கே படகுல சீசர்கள் போய்கொண்டிருக்கிற வேளையில இயேசு பின்னணையில தூங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறது. அப்படி காற்று காற்றும் கடலும் பொங்க ஆரம்பிக்கும் பொழுது சீசர்களால் தாங்க முடியவில்லை. சீசர்கள் நினைத்தார்கள், இனி நம்மளுடைய காரியங்கள் முடிந்து விட்டது, இனி நம்மளுடைய காரியம் அவ்வளவுதான் என்று எண்ணி பயந்தார்கள். இப்பொழுது இயேசுவை நோக்கி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, அதே கடலை தானப்பா இயேசு படுத்து வரங்கிறாரு. நீ சாகும் பொழுது இயேசுவும் அந்த வள்ளம் கவரும் பொழுது, தண்ணிகளை முங்கும் பொழுது இயேசுவோ தூங்கி கொண்டிருக்கிறவர், அவரும் தானப்பா சாகணும். அதை எண்ணவில்லை. இவர்கள் நினைத்தார்கள், நாங்கள் தான் சாகிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அந்த படகில தான் இயேசு உறங்கி கொண்டிருந்தார். அந்த வள்ளம் தாழ்ந்து போகும்போதோ கவரும் பொழுதோ இயேசுவும் மறிக்க வேண்டியது வரும். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரே, யாராயிலும் இருந்தாலும் சரி, இயேசு எழும்பி கடிந்து கொண்டார். உங்களுக்கு விசுவாசம் எங்க? நான் உங்களுக்குள்ள தானே இருக்கிறேன், ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை? ஆண்டவர் சொல்லுவார், காற்றையும் கடலையும் அடக்குகிறவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீ ஏன் அப்பொழுது பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது இந்த இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருக்கா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீ கலங்க வேண்டியதில்லை, கண்ணீர் விட சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. நிந்தைக்குள் இருக்கிறாயா? மற்றவர்கள் சொல்றாங்க, ஜெபக்கூட்டமா போறியே, நீ உனக்கு என்னத்தை கண்ட என்று சொல்றாங்களே, நிந்தையா பேசுறாங்களா? பேசட்டும், இன்னும் பேசுன்னு சொல்லு, இன்னும் பேசுங்க, இன்னும் அதிகமா பேசுன்னு சொல்லு. ஆண்டவர் சொல்வார். இதைத்தான் நகோமி செய்தார். மாறா என்று சொல்லு, நகமியா இந்த மாதிரி இந்த கோலத்துக்கு வாரா என்று சொல்லும் பொழுது அவள் சொல்றாள், என்னை நிந்தித்தது காணாது, என்னை மாறாள் என்று சொல்லுகிறார். அவளுடைய நிந்தையை பார்த்து, அவள் நிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிற வேலையை பார்த்து தான் இயேசு அவள் ரூத்தை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு சந்ததியை பெருக பண்ணுகிறார். அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார், அவர் மறிக்கவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை உனக்காக வந்திருக்கிறது. நீ விசுவாசி, நீ திடமுள்ளதா இரு. ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் உள்ளவனா இரு. மற்றவர்கள் சொல்லிட்டு போறான், அவன் சொல்ற வார்த்தை நம்ம மேல விழாது. ஆனால் நான் மற்றும் குற்றம் சாட்டப்படாதவனா இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைக்கு ஒப்புக்கொடு. இயேசு சொல்றார், விசுவாசம் உள்ளவனா இரு. நீ கடைசி மட்டும் மற்றவர்கள் நிந்திக்கலாம், ஐயோ நீ கூட்டமா போனி நிந்திக்கலாம், அதெல்லாம் நீ காது கொடுத்து கேட்காத. நீ உனக்கு என்ன தேவையோ அதை செய். அதை ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுவா, ஆசீர்வதிப்பா. எத்தனையோ கிறிஸ்துவை பின்பற்றின ஒவ்வொரு நபர்களும் இல்லாமையில் இருந்துதான் கர்த்தர் உயர்த்துகிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, உன்னை இல்லாமையில் இருந்து உயர்த்துகிறவர் ஆண்டவர். மற்ற தெய்வங்கள் அவங்க இருக்கிறது பெருக செய்யும். ஆனால் நம்ம ஆண்டவரோ இல்லாமையில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில் இந்த இயேசுக்கு இடம் கொடு, விசுவாசம் உள்ளவனா இரு என்று வேத
ஜெபம் நடத்தக்கூடிய ஜெப தலைவனுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, அப்படியானா சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகளுக்கு இது விசுவாச துரோகம் நேரிடும் காலமாக இருக்கிறபடினால எல்லாம் நடக்கும். அன்புக்குரிய சகோதரனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்நாட்களில் நீ விசுவாசம் உள்ளவனாக இருப்பாயா? விசுவாசம்தான் ஜெயத்தை கொண்டு வரும். விசுவாசம்தான் உன்னை எல்லா ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாக்கும் என்று சொன்னேன். விசுவாசம் உள்ளவனாய் இருந்தது வேலையில தான் அவருடைய குமாரத்தி உயிர் பெற்றால். அவ்விசுவாசம் உள்ளவனாக சவுல் இருந்த வேலையில தான் அவன் அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக மாறினான். அந்த ராஜ்யத்துக்கு ஜெயம் கொடுத்தான், விடுதலையை அடைய வைத்தான். விசுவாசம் ஆண்டவர் படகிலே போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் விசுவாசத்தை தான் கண்டார். ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லை? இப்பொழுது காற்றையும் கடலையும் அடக்கிற இயேசு உனக்குள்ள இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகலை. இப்பொழுது நான் உனக்காக செபிக்கட்டுமா? கண்ணீரோடு இருக்கிறியா? கவலையோடு இருக்கிறையா? ஐயோ நான் எல்லாம் இழந்துட்டேனையா, ஐயோ எல்லாம் போயிட்டேன், ஐயோ எனக்கு வீடு போயிட்டேன், வாசல் போயிட்டேன் என்று கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இயேசு மீண்டும் தருவேன் என்று சொல்லுகிறார். அவரால் கொடுக்க முடியும். அன்புக்குரிய சகோதரியே, அவருடைய தெய்வம். நம்முடைய ஜனங்கள் அவரை சித்தரிக்கிறது எப்படி என்றால், அவர் ஒரு பரதேசியை போல சித்தரிக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தெய்வம் பரதேசி அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் உடைய தெய்வம். அவர் காலுக்கீழே தான் பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆகையினால அவருடைய கரத்தில் எல்லாம் என்னுடையது என்று சொல்கிறார். பொண்ணு என்னுடையது, வெள்ளி என்னுடையது என்று சொல்லுகிறார். அவரிடத்துல தான் நீங்கள் கேட்கும் பொழுது இயேசு உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ள இருக்கா. அவர் கேட்டு எதையுமே இல்லை என்று சொல்ல மாட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, இந்த வார்த்தையின்படி நீ கேட்கும் பொழுது இந்த இயேசு உனக்கு அற்புதங்களை செய்வார். இந்த இயேசு உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, நம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படுத்தும்படியா இன்னைக்கு ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற ஜனம், வேதனையோடு இருக்கிற ஜனம், இந்த ஜனத்திற்காக ஐயோ நான் எல்லாம் இழந்து விட்டேனே என்று சொல்லுகிற ஜனம், ஐயோ நான் என் வீட்டில் மரணம் ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி இருக்கிற ஜனம், ஐயோ என்னுடைய குடும்பத்தில் குழப்பங்களாக இருக்கிறது என்று காணப்படுகிற ஜனம், ஆண்டவர் என் குடும்பத்தில் பிரிவு இருக்கிறதே என்று பார்க்கிற ஜனம், எல்லா ஜனத்திற்கும் நீர் ஒரு அற்புதங்களை செய்யும் ஆண்டவர். இந்த வேளையில் நீர் செய்வதற்கு, நீர் அற்புதங்களை செய்வதற்கு, நீர் ஆண்டவரே மகிமையின் கரம் வெளிப்படுத்தும்படியாக நீர் அற்புதங்களை செய்வதற்கு, ஆண்டவரே நீர் சிலுவையில் எனக்காக எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே ஆணிகளால் கடவு கூட ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே உடைய ஆண்டவர் விழாவில் ஆண்டவரே பிளாக்க ஒப்பு கொடுத்தீர். உங்களுடைய கைகளில் ஆணிகளால் கடவு கூட ஒப்பு கொடுத்தீர். உங்களுடைய தலைகளில் முள்முடி சூட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தீர். உங்களுடைய கால்களில் ஆண்டவரே முள்முடி ஆண்டவர் ஆணிகளால் கடவுட ஒப்பு கொடுத்தீர். உங்களுடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டது எங்களுடைய சாபங்களுக்காக. இந்த வேளையில் ஆண்டவரே இப்பொழுது எங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது சொல்லுங்க, ஏசப்பா உங்களுடைய இரத்தம் எங்களை கழுகட்டும். இந்த பிரிவில் இருந்து ஆண்டவரே, பிரிவில் இருந்து ஒரு ஆண்டவரே சமாதானம் தாரும். ஆண்டவரே பிரிவில் ஒரு மனமாக மாற்றி பிரிவு ஒன்றாக்கி தரும்படி நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லுங்க. ஏசப்பா இப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்குள் கடந்து வருகிறார். இப்பொழுது வருகிறார். ஜெபாலய தலைவன் வீட்டுக்குள் வந்தார். அதே போல இப்பொழுது இயேசு உன் வீட்டுக்குள்ளே வராரு. அவருக்கு நீ உன் வீட்டை திறந்து கொடு, உன் இருதயத்தை திறந்து கொடு, உன் இருதயத்தை கடினப்படுத்தாது. ஆண்டவர் சொல்ல, உன் இருதயத்தை கடினப்படுத்தாது. இந்த வேளையில் உன் இயேசுக்கு இருதயத்தை கடினப்படுத்தாது என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரியே, இந்த வேளையில் ஆண்டவர் சொல்ல, உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாது. உன் இருதயத்தை கடினப்படுத்த உன்னுடைய பிரச்சனைகள் மாறவே மாறாது. இப்பொழுது இடம் கொடு ஆண்டவரே என்று சொல்லு. இயேசுவே இரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லு. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரை உன்னுடைய மகிமையின் காரம் வெளிப்படுத்தும். இந்த நாளில் இந்த ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வாயில ஆண்டவரே எந்த ஜனமானாலும் சரி விடுவிக்கப்பட வேண்டும். விடுவிக்கிற வல்லமை பெறப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிற வல்லமை பெறப்பட்டு போகட்டும். ஆண்டவரே விடுதலையின் கொடுக்கிற கரம் ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற கரம் புறப்பட்டு போகட்டும். அன்றைக்கு எகிப்திலே ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஓங்கிய புயம் நம்முடைய ஜனங்களுக்கு முன்பதாக போன போல இந்த வீடியோவை பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பதாக நம்முடைய கரம் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதரியே, உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார். ஆமென்.